மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி என்பது பணப்பிரச்சனை அல்ல, இனப்பிரச்சனை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் தமிழக அரசு வெறும் நாடகம் மட்டுமே நடத்தி வருவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. சென்னையில் 7 இடங்களில் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 வானூர்தி நிலையத்தில் கைது. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, SP வேலுமணி ஆகியோர் டெல்லி பயணம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கோடை மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1073 கனஅடியாக அதிகரிப்பு. மதுரையில் சாயம் பூசப்பட்ட 1200 கிலோ தர்பூசணி பழங்களை அழித்து உணவு பாதுகாப்புத்துறையினர் நடவடிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று 3 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல். கரூர் மாவட்டம் நச்சலூரில் விளைநிலங்களை சேதப்படுத்தி உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்டதால் விவசாயிகள் கதறல். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் பங்குனி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய், எரிவாயு வாங்கும் நாடுகளுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவிப்பு.